திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், எழுத்தாளர், திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே. ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். மேடையிலே செல்லக்குட்டி படத்தினை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கிற உதயகுமார், பேரரசு, முரளி, சிற்பி, பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கதாநாயகன், கதாநாயகி, படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஆக்சுவலா அவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தா கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டா 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமா இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆபீஸ் போய் உட்கார்ந்து இப்ப போன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பா நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பா நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமா பண்ணி கொடுத்திருக்கார், நல்ல சிக்கனமா படத்தை பண்ணி கொடுத்திருக்கார். அந்த தம்பியும் இயக்குநராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்ட கால நண்பர், அவரும் பேக்ரவுண்ட் வாசித்ததாக சொன்னார்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்ப நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. இப்ப முந்தான வெள்ளிக்கிழமை வந்த படம் பாத்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்துல பேர் சொல்ற மாதிரி எந்த படமும் நிக்கல. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாம எந்த படமும் சரியா நிக்கல. ஆனா சில படங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசா சக்சஸ் பண்ணுது. இப்ப வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பண்டு பெருசா போயிட்டு இருக்கு. அது ஆச்சரியமா இருக்கு. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்கள்ல எவ்வளவோ கதைகள் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், நாகரிக தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமா எடுத்து சொன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்ல. ஆனா சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலேதான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குநர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக இனிமையான பேச்சு.
அடுத்ததாக புரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் PRO சங்க தலைவர் என் விஜயமுரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் RV உதயகுமார் அவர்களே, இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, செந்தமிழன் அவர்களே, நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, பயில்வான் ரங்கநாதன் அவர்களே, இதே மேடையில ஆங்கரை வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டா இருக்கிற காயத்ரி அவர்களே, இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் அந்த மாதிரி பரவி இருக்கிறாங்க. ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க, நல்லது. இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தான்னு ஒரு படம் பண்ணான்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப பேசுறதுக்கு சில விஷயங்கள் சொன்னாரு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டாரு, TS முரளின்ட்டு. அதனால இப்ப இவங்களுக்கு உறுதுணையா இசையில நம்ம சிற்பி வந்து பண்ணி கொடுக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் நல்லா நீண்ட சொற்பொழிவாற்றுவாங்க. யாரு எதை சொல்லணுமோ அப்பதான் ரீச் ஆகும். அந்த கேமராலாம் வந்து வெளியில போடும். நம்மளாம் நீங்க விஐபி, நான்லாம் விஓபி, அதனால உங்களுக்கு தான் மரியாதை உண்டு. அதனால நீங்க நல்லா பேசுவீங்க. நீங்க பேசுறத கைத்தட்ட வந்தவன் தான் நானு. இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமா வச்சிருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நடிச்ச படங்களுக்கு நடிகர்கள் வர்றதில்லை, நடிகைகள் வர்றதில்லை. அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம், இப்ப இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னா இந்நேரம் ஒரு 150-200 கேமரா வந்திருக்கும். அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. நல்லா மெர்சல் படம், PRO படம் ஒரே ஒரு செல்லு தான் வெளியில கொடுத்தேன். அது காட்டு தீயா பரவி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்க வந்து உறுதுணையா இருக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சாதான் வருஷத்துக்கு 250 படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கற மாதிரி வந்து சேரும். புது ப்ரொடியூசர்ஸ் உள்ள வருவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் ராஜன் சார், அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்படி சேகர். அவங்க கிட்ட நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில். இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ற வேலையை அந்த 9 ஏரியாவில் இருக்க விநியோக சங்கம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு பேசியிருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்கா கைட் பண்ணி ஏற்கனவே நிறைய முதலீடு பண்ணி மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க. அந்த லாஸை சரி பண்றதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதுல அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடிச்சவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளா வரணும். இந்த படம் பாட்டு ஒண்ணு பார்த்தோம். நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சு பாரமங்களை பாடு நினைக்கிறேன், அவள் பறந்து போனாலின்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்குதுனால இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி படத்தை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் செய்ய போகிற ஜெனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அவருக்கு தற்போது தயாரிப்பாளர் மரியாதை செலுத்துவார். மக்களை கரகோஷங்கள். நன்றி. நன்றி என் விஜயமுரளி சார் அவர்களுக்கு. மிக யதார்த்தமான தெளிவான உரை. அடுத்ததாக சிங்காரவேலன், எஜமான், கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், பொன்னுமணி உட்பட 16 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இயக்குநர் சங்க தலைவராக உள்ளார். 18 திரைப்படங்களில் நடித்துள்ளார். 19 படங்களுக்கு பாடலாசிரியராகவும் பணியாற்றி அவருடைய படங்களையும் பாடல்களையும் ஆசிரியர்கள் MPhil PhD படிக்கிறவங்க எடுத்து ஆராயக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளர் RV உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
தயாரிப்பாளர் வி மணிபாய் தயாரித்து சகாயநாதன் இயக்கிய ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் செல்லக்குட்டி படத்தின் ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்வாக விருந்தினர்களை மேடைக்கு அழைத்தல். முதலாவதாக விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குநர் சங்க தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குநர் தமிழ்நாடு இயக்குநர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் PRO சங்க தலைவர் என் விஜயமுரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குநர் ஏ வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் சிற்பி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் வி மணிபாய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்படத்தின் ஹீரோயின் எம் சிம்மு அத்வானி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹீரோ டாக்டர் டிட்டு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் பயில்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகை ஸ்ரீலேகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை டாக்டர் SK காயத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தோழர் மகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்படத்தின் தயாரிப்பாளர் சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தற்பொழுது தயாரிப்பாளர் நிகழ்விற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பார். முதலாவதாக விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை கௌரவிப்பார். நன்றி. அடுத்ததாக இயக்குநர் சங்க தலைவர் R.B. உதயகுமார் அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக தமிழ்நாடு இயக்குநர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக இயக்குநர் வே வெங்கடேசன், புரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் PRO சங்க தலைவர் என் விஜயமுரளி அவர்களை கௌரவிப்பார். மக்களே கரகோஷங்கள். அடுத்தது பயில்வான் ரங்கநாதன் அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக இசையமைப்பாளர் சிற்பி அவர்களை கௌரவிப்பார். தயாரிப்பாளர் வி மணிபாய் அவர்கள் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கிறார். அடுத்ததாக ஹீரோ டாக்டர் டிட்டோ அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக ஹீரோயின் எம் சிம்மு அத்வானி அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக நடிகை ஸ்ரீலேகா அவர்களை கௌரவிப்பார். தயாரிப்பாளர் சித்ரா அவர்கள் தற்பொழுது நடிகை ஸ்ரீலேகா அவர்களை கௌரவிக்கிறார். அடுத்ததாக நடிகை டாக்டர் SK காயத்ரி அவர்களை கௌரவிப்பார். எல் மகேஷ் அவர்களை தற்பொழுது கௌரவிப்பார். டைரக்டர் ஏழுமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மணிபாய் அவர்கள் ஏழுமலை அவர்களை கௌரவிக்கிறார். நீலகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
செந்தமிழன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துணை தயாரிப்பாளர் எம்.சி. அஸ்வந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம்.சி. நிஷாந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சுதர்ஷன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். துணை தயாரிப்பாளர் எம்.சி. அஸ்வந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம்.சி. நிஷாந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. தற்பொழுது யாத்திசை படத்தின் ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் வி மணிபாய் அவர்கள் தற்பொழுது ஓம் பிரகாஷ் அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக PRO கார்த்திக் அவர்களை தயாரிப்பாளர் வி மணிபாய் அவர்கள் கௌரவிப்பார். நடிகர் திடீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் மணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தற்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ஆடியோ ரிலீஸ் செய்ய இருக்கிறார்கள். உதவி இயக்குனர் ஆலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உதவி இயக்குனர் ஆலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ சித்னா பௌர்ணமி பிலிம்ஸின் செல்லக்குட்டி படத்தின் ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸின் ஆடியோவை அனைவரும் இணைந்து தற்பொழுது வெளியிட இருக்கிறார்கள். மக்களை கரகோஷங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய அழகான ஆங்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் தருணம். ஸ்ரீ நடிகை அழகி காயத்ரி அவர்களுக்கு தற்பொழுது சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸின் செல்லக்குட்டியின் ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸ் பங்கனில் ஆடியோ வெளியிடப்படுகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆடியோவை வெளியிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவில் ஒருங்கிணைந்திருப்பவர்களும் இணைந்து மகிழ்ச்சியோடு இந்த சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் வழங்கும் செல்லக்குட்டி படத்தின் ஆடியோவை வெளியிட இருக்கிறார்கள். நன்றி. மக்களை கரகோஷங்கள், கை தட்டுங்களேன், என்னதான் ஆகிவிட போகிறது. Break.